ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை சூப்பு தான். இந்த முருங்கைக்கீரை சூப்பில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும், ஸ்கின்னுக்கு நல்லது, போனுக்கெலாம் ரொம்ப நல்லது இந்த சூப்பு. சூப்பு மட்டும் இல்லை, நீங்கள் கீரையாகவும் எடுத்துக்கலாம். கீரை பிடிக்காதவங்க இந்த மாதிரி சூப்பு செஞ்சு குடிக்கலாம். கீரை சூப்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரை சூப்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா? முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் பூண்டு கொஞ்சம் உரித்து வச்சுக்கோங்க. மிளகு, சீரகம், கருவேப்பிலை. நான் ஒரு தக்காளியில் சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் 2 பேர் குடிக்கிற அளவுக்கு முருங்கைக்கீரை சூப் பண்ண போகிறேன். அதனால் 2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பேர்த்துக்கு செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற எல்லா பொருளையும் ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துடலாம். முருங்கைத்தலை, வெங்காயம், தக்காளி, உப்பு, கருவேப்பிலை, பூண்டு, சீரகம், அப்புறம் லாஸ்ட்டாக மிளகு. இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க வைங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு அந்த முருங்கைத்தலை கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த அளவு கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு ஒரு மிக்சியில் போட்டு அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை மறுபடியும் அரைச்சிட்டு வந்ததை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அதை சூடு பண்ணி கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டான முருங்கைக்கீரை சூப்பு ரெடி. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.